Good morning, students. Today we are going to learn about 7th Standard Geography, Unit 1, Interior of the Earth. Today we are going to study about volcanoes. A volcano is a vent or an opening in the Earth's crust through which hot magma erupts from deep below the surface. The opening is usually circular in form. Volcanic eruptions may also take place through a long crack of fissure through which steam and other materials flow out. Volcanoes, எரிமலைகள். A volcano is a vent. புவியினுடைய மேற்பரப்பில் உள்ள ஒரு பிளவு or an opening in the earth's crust through which hot magma erupts from deep below the surface. பூமியினுடைய உள்ளால் இருக்கக்கூடிய மேக்மா பாறை குழம்பு வெளியேறுவதையே எரிமலை என்கிறோம். இது மிகவும் வெப்பம் மிகுந்ததாக இருக்கும். வெப்ப குழம்பு, வெப்ப பாறை குழம்பு. The opening is usually circular in form. நீராவியுடன் கூடிய எரிமலை தாதுக்களும் வெளியேறும் இந்த துளை வழியாக. அது மட்டுமல்ல, இந்த பாறை குழம்பு புவியினுடைய மேற்பரப்பிற்கு வரும்போது இவை லாவா என்று அறியப்படுகிறது. Volcanic eruptions may also take place through a long crack or fissure through which steam and other materials flow out. இந்த பாறை குழம்பு புவியினுடைய மேற்பரப்பிற்கு வரும்போது எரிமலையினுடைய திறப்பு அல்லது வாய்ப்பகுதி துளை என்று அழைக்கப்படுகிறது. Then the molten rock material within the earth together with the gases is called magma. After it rises to the surface, it is called as lava. இது லாவா மேக்மா பாறை குழம்பு புவியினுடைய உள்ளால் இருக்கக்கூடிய பாறை குழம்பு. இது மேல் பகுதியில் வரும்போது இவை லாவா என்று அறியப்படுகிறது. இதே பாறை குழம்பு தான் லாவா என்று அழைக்கப்படுகின்றது. You see in this map distribution of earthquakes. நிலநடுக்கத்தினுடைய பரவல். குறிப்பாக நிலநடுக்க பகுதிகள் ரோஸ் கலர்ல இருக்குது. எர்த்குவேக் zones நிலநடுக்க பகுதிகள் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, யூரோப், சதர்ன் யூரோப், பசிபிக் ஓசன், இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் எரிமலை மையமாக இருக்கின்றது. நார்த் அமெரிக்கன் பிளேட், மவுண்ட் சென்ட் ஹெலன் எரிமலை நார்த் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கன் பிளேட் நாஸ்கா பிளேட். ஆப்பிரிக்கன் பிளேட் யுரேசியன் பிளேட் மவுண்ட் ஃபியூஜி எரிமலை. மாயன் வெல்கானோ, மாயன் எரிமலை. கிரகாட்டு வெல்கானோ, மவுண்ட் கிளிமஞ்சாரோ வெல்கானோ. மவுண்ட் கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய செயல்படும் எரிமலை மவுண்ட் கிளிமஞ்சாரோ. You see in this picture magma chamber volcano
எரிமலை. எரிமலை வந்து மேக்மா சேம்பர், பாறை குழம்பினுடைய தேக்கம், புவியினுடைய உள் அடுக்கில் இருக்கக்கூடிய உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பாறை குழம்பினுடைய தேக்கம். ராக் லேயர்ஸ் ஆஃப் தி எர்த்ஸ் கிரஸ்ட், பாறை அடுக்குகளின் புவி மேலோடு. பூமிக்கு அடியில் பாறைகள் பல்வேறு அடுக்குகளாக இருக்கின்றது. இந்த அடுக்குகளின் புவி மேலோடு. ஆஷ் கிளவுட், எரிமலை வெடிப்பதற்கு முன்னாடி முதலாக புகையோடு கூடிய ஆஷ் கிளவுட் தான் வரும். சாம்பல் புகை மண்டலம் வந்த பிறகுதான் அடியில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு மேலே வரும். அந்த வேளையில வந்து கிராக்டர் வரும், பள்ளம், சில இடங்கள்ல வந்து பள்ளம் ஏற்பட. லாவா ஃப்ளோ, லாவா, இந்த மேக்மா பாறை குழம்பு புவியினுடைய மேற்பரப்பில் வரும்போது லாவாவாக வெளியேறும். இது லாவா வடிதல், இந்த பாறை குழம்பு வடிதல், லாவா ஃப்ளோ. வெண்டு, துளை. வெண்டு தான் ஒரு துளை இருக்க, பூமிக்கினுடைய ஆழப்பகுதியில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு மேலே வருவதற்கு ஏதாவது ஒரு துளை இருந்தால் மட்டுமே அது மேலே எழும்பும். அதனுடைய பேர் தான் வென்றுன்னு சொல்லக்கூடியது. சைடு வென்று, சில வேளைகள் பக்கவாட்டிலையும் துளை ஏற்படலாம். ஆஷ்பால், சாம்பல் வழிதல். In course of time, lava and other materials flow out of volcano, accumulate around the opening and form a conical hill or a mountain vents an opening or mouth of a volcano. The top of this cone is usually marked by a funnel-shaped depression, which is called a crater. If the crater of a volcano is of great size and is shaped like a basin, it is called a caldera. Calderas are caused by violent explosions which blow away entire tops of great cones. இந்த எரிமலைகள் புவியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு, ஓப்பனிங், அண்ட் ஃபார்ம் ஏ கோனிக்கல் ஹில். பிளவு வழியாக மேக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதையே நாம் வந்து எரிமலை என்கிறோம். இந்த எரிமலையில் வந்து நீளமான பிளவு ஏற்படும். மவுண்டன் பெண்டிஸ் அண்ட் ஓப்பனிங் ஆர் மவுத் ஆஃப் ஏ வல்கானோ, இது வந்து எரிமலை வாய் என்று அழைப்பார்கள். துளைதான் எரிமலை வாய் என்று அழைப்பார்கள். The top of this cone is usually marked by a funnel-shaped depression. திரவ நிலையில் உள்ள பாறை குழம்புண்டு, திரவ நிலையில் இல்லாத ஒரு பாறை குழம்புண்டு. Which is called a crater. Crater means எரிமலை பள்ளம். சில இடங்கள்ல வந்து கூம்பு வடிவ குன்று போல காணப்படும். இந்த கூம்பு வடிவ குன்றின் மேற்பரப்பில் தான் துளை ஏற்படும். அதான் வந்து கொடுத்துருக்குது funnel shaped depression. கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் எரிமலை. கிராக்டர் எரிமலை பள்ளம். Crater of a volcano is of great size and is shaped like a basin. வாய்ப்பகுதியில் பயங்கரமாக வெடித்து வரும்போது வட்ட குன்று போல காணப்படும். ஒரு பேசின் வடிவமாக காணப்படும். It is called a caldera. Calderas are caused by violent explosions which flow away and their tops are great cones. வட்ட எரிமலை வாய் என்று அழைக்கப்படுவதுதான் கால்டேரியான்னு சொல்லக்கூடியது. வட்ட எரிமலை வாய். Then causes of volcanic activity. எரிமலை வெடிப்பினுடைய காரணங்கள். The temperature increases as the
Depth increases at the rate of 1 degree Celsius for every 32 meters. There is also great pressure at a depth of about 15 kilometers. The pressure is about 5 tons per centimeter square of rock. Under these circumstances, the interior of the earth is in a semi-molten state called magma. The magma under great pressure has the capacity to dissolve great volume of gas. Some gases are also combustible. This makes volcano material burst forth through the weak spots in the earth's crust. புவியினுடைய ஆழப்பகுதியில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது அதிகரிக்கும். ஒவ்வொரு 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கு. புவியினுடைய ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்கு. குறிப்பாக 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அதனுடைய வெப்பநிலையானது 5 டோன்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப் என்ற அளவில் அதிகரிக்கின்றது. டோன்ஸ் டன்கள் சொல்லுவாங்க. 5 டன்கள் அளவில் இந்த வெப்பநிலையானது அதிகரிக்கின்றது. இத்தகைய நிலையில்தான் இந்த பாறை குழம்பு புவியின் உள்ளே நாம செல்லும் போது செமி மோல்டன் ஸ்டேட்ல இருக்க இளகிய உருகிய பாறை குழம்பாக இருக்கு. It is also called magma. The magma under great pressure has the capacity to dissolve great volumes of gas. இது பூமிக்கு அடியில் இருக்கும்போது பற்றக்கூடிய அளவில் தீ பிடிக்கக்கூடிய அளவிலான வெப்பநிலையில் இருக்கு. இதன் காரணமாக தான் ஆற்றலற்ற புவி பகுதியில் மேக்மா பாறையானது இந்த மேக்மா பாறை குழம்பு வெடித்து எரிமலைகளாக வெளிவருகின்றது. The scientific study of volcanoes are called volcanology. People who study volcanoes are called volcanologists. எரிமலைகள் பற்றிய அறிவுபூர்வமான ஆய்வுகளை படிக்கின்றவர்கள் வல்கானாலஜி என்று அழைக்கின்றார்கள். எரிமலையை பற்றிய படிப்பு வல்கானாலஜி. People who study volcanoes are called volcanologists. எரிமலை ஆய்வியலாளர்கள் volcanologist. எரிமலை ஆய்வாளர்கள் என்று அறியப்படுகின்றார்கள். The nature of volcanic eruptions. Sometimes magma rises slowly in the surface and spreads over a vast area. This is known as fissure eruption. Some plateaus and plains have been formed in the way, example Deccan Plateau in India and the Columbian Plateau in North America. If the magma rises quickly to the surface, lava is thrown high into the atmosphere. Besides, lava, ash, steam, gases and pieces of rocks are also thrown out. This type of eruption is known as explosive eruption. The terrible explosion on 27th August 1883 in the island of Krakatoa, Indonesia is an example for explosive type of eruption. சில சமயங்கள் இந்த எரிமலை குழம்பினுடைய வெளியேற்றம் நிதானமாக இருக்கின்றது. நிதானமாக பரந்து பரவுமா. சில சமயங்கள்
சமநிலமாகவும் சில சமயங்களில் பீடபூமியாகவும் மாற்றம் ஏற்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவினுடைய டெக்கான் பிளேட், டெக்கான் தக்கான பீடபூமி என்று சொல்வார்கள். தீபகற்ப இந்தியாவின் பெரிய பீடபூமியாக இருக்கக்கூடியது டெக்கான் பிளேட். கொலம்பியன் பிளேட் இன் நார்த் அமெரிக்கா, கொலம்பியா பீடபூமி. The magma rises quickly to the surface. Lava is thrown high into the atmosphere. சில சமயங்கள்ல மேக்மா திடீரென வேகமாக வெளியேறினால் அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி வீசப்படுகிறது. Is thrown high into the atmosphere. வேகமாக வரும்போது வளிமண்டலத்தில் தூக்கி எறியப்படுகின்றது. இதனையே நாம் எரிமலை வெளியேற்றம் என்று சொல்கின்றோம். இந்தோனேசியாவில் கரகோட்டா தீவில் உள்ள எரிமலை இவ்வாறு வெடித்திருக்கின்றது. on 27th August 1883 இந்தோனேசியாவின் கரகோட்டா என்ற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய எரிமலை வெடித்து மேக்மாவை வெளியேற்றி இருக்கின்றது. The viscosity of lava is determined by the amount of silica and water in magma. Highly viscosity lava is rich in silica and has little water. Low viscosity lava has little silica but a lot of water. It moves rapidly, forming smooth flows. Lava க்குடைய ஓட்டம். The viscosity of lava is determined by the amount of silica and water in magma. உதாரணமாக இந்த மேக்மா பாறை குழம்பு ஒரு விதமான பிசுபிசுப்பு தன்மை உடையது. ஏனென்றால் இங்க சிலிக்கா அதோடு கூட தண்ணீரோடு சிலிக்கா சேரும் போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த வெளியேற்றம், இந்த மேக்மா பாறை குழம்பு வெளியேறும் போது மிதமாக வெளியேறுகின்றது. லோ விஸ்காசிட்டி lava has little silica but a lot of water. லாவா திரவத்தினுடைய ஓட்டம் நீரின் அளவை பொறுத்தே அமைகின்றது. அதிகமாக நீர் இருந்தால் வேகமாக ஓடும், குறைவான நீர் இருந்தால் அதனுடைய தன்மையானது மெதுவாக நடைபெறும். சிலிக்கா குறைவாக உள்ள பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருக்கும், அப்ப வேகமாக ஓடி சேதத்தை ஏற்படுத்தும். சிலிக்கா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மெதுவாகவே இதனுடைய ஓட்டம் நடைபெற்று இந்த மேக்மா பாறை குழம்பானது லாவா பாறை குழம்பாக மாறி அங்கு படிதல் நிகழ்வு ஏற்படுத்துகின்றது. Do you know? Barren Island is situated in the Andaman Sea and lies about 138 kilometers northeast of the territory's capital. It is only an active volcano along the chain from Sumatra to Myanmar. Last eruption occurred in 2017. அந்தமானில் உள்ள பேரன் எரிமலை அதனுடைய தலைநகரிலிருந்து சுமார் 138 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ளது. இது ஒரு செயல்படும் எரிமலை. It is an only inactive volcano. ஒரே ஒரு செயல்படும் எரிமலை. இந்தியாவின் அந்தமான் தீவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை பேரன் எரிமலை, பேரன் தீவில் காணப்படக்கூடிய எரிமலை. It is only an active volcano. கடைசியாக 2017 ஆண்டில் இந்த எரிமலையானது வெடித்து குழம்பை வெளியேற்றி இருக்கின்றது. Types of volcanoes. Volcanoes are classified according to their periodicity of eruptions and the state of activity, such as
Number 1, active volcano. Number 2, dormant volcano. Number 3, extinct volcano. லாவாக்களுடைய தன்மையை பொறுத்து அது வெளியேறும் விதம் ஆகியவற்றை பொறுத்தே அதனுடைய வடிவம் தீர்மானிக்கப்படுகின்றது. குறிப்பாக எரிமலைகளுடைய வடிவத்தை 3 விதமாக பிரிக்கலாம். முதலாவது ஆக்டிவ் வல்கானோ. ஆக்டிவ் வல்கானோ செயல்படும் எரிமலை. இரண்டாவது டார்மண்ட் வல்கானோ. டார்மண்ட் செயல்படாத எரிமலை. ஆக்டிவ் வல்கானோ செயல்படும் எரிமலை. டார்மண்ட் வல்கானோ செயல்படாத எரிமலை. எஸ்டின் வல்கானோ செயலிழந்த எரிமலை. ஒரு காலத்தில் செயல்பட்டது இனி ஒரு அடுத்த காலத்துல செயல்படாமல் அப்படியே இருக்கக்கூடிய எரிமலை எஸ்டின் வல்கானோ. நம்பர் 1, ஆக்டிவ் வல்கானோ செயல்படும் எரிமலை. Volcanoes that erupt frequently are called active volcanoes. Most of the active volcanoes lie in the Pacific Ring of Fire belt, which lies along the Pacific coast. செயல்படும் எரிமலையானது அடிக்கடி வெடித்து மேக்மா பாறை குழம்பை வெளியேற்றும். இந்த எரிமலை குறிப்பாக பசிபிக் கடற்கரையோரமாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட் என்று அழைப்பார்கள். பசிபிக் நெருப்பு வளையம் என்று அறியப்படுகிறது. There are about 600 active volcanoes in the world, such as Mount Stromboli in Mediterranean Sea, St. Helens in USA, Pinatubo in Philippines, Mauna Loa in Hawaii is the world's biggest active volcano. சுமார் 600 செயல்படும் எரிமலைகள் உள்ளது. குறிப்பாக மத்தியதரை கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி என்ற எரிமலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ள செயின்ட் ஹெலன் எரிமலை, மத்தியதரை கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் ஸ்ட்ராம்போலி இன் மெடிட்டரேனியன் சி, செயின்ட் ஹெலன்ஸ் இன் USA, Pinatubo in Philippines, Mauna Loa in Hawaii is the world's biggest active volcano. சில உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டுகள். Do you know Stromboli is known as the lighthouse of Mediterranean Sea? மத்தியதரை கடலின் கலங்கரை விளக்கம் என்று அறியப்படுகிறது ஸ்ட்ராம்போலி எரிமலை. Number 2, dormant volcano, செயல்படாத எரிமலை. These volcanoes have shown no sign of activity for many years, but they may become active at any time. These are called sleeping volcanoes. Vesuvius mountain of Italy, Mount Fujiama of Japan, Mount Krakatoa of Indonesia are famous examples of these types. செயல்படாத எரிமலை. பல வருடங்களாக எரிமலை குழம்பு வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கக்கூடிய எரிமலை செயல்படாத எரிமலை. இதை ஸ்லீப்பிங் வல்கானோஸ் என்று அழைப்பார்கள் அல்லது உறங்கும் எரிமலை. இத்தாலியில் உள்ள வெசுவியஸ் எரிமலை, இத்தாலி வெசுவியஸ் எரிமலை, மவுண்ட் ஃபியூஜியாமா ஆஃப் ஜப்பான், கரகோட்டா இன் இந்தோனேசியா இந்த செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. டார்மன் வல்கானோனுடைய எக்ஸாம்பிள்ஸ். Third one, extinct volcano, செயலிழந்த எரிமலை. A volcano has not erupted in past 1000 years is often listed as extinct volcanoes. The top of extinct volcanic mountains have been eroded. Mount Popa of Myanmar
and Mount Kilimanjaro and Mount Kenya of Africa are examples of eastern volcanoes. சேல் இழந்த எரிமலை பெரும்பாலான அழிந்த எரிமலை என்றும் கூறுவார்கள். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செயல்பட்ட எரிமலையாக இருந்தது. அதற்கு பின்னால் எந்த விதமான ஆக்டிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய எரிமலை செயலிழந்த எரிமலை. The top of eastern volcanic mountains have been eroded. இது ஆற்றல் முழுவதையும் இழந்து செயலிழந்து காணப்படுகின்றது. குறிப்பாக மியான்மரில் உள்ள போப்பா, மவுண்ட் போப்பா ஆஃப் மியான்மர், Mount Kilimanjaro and Mount Kenya of Africa are examples of eastern volcanoes. You see in this picture Pacific ring of fire. Pacific பெருங்கடலில் உள்ள எரிமலை வளையம், பசிபிக் நெருப்பு வளையம் என்று சொல்வார்கள். பசிபிக் ஓசன், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதனுடைய லெஃப்ட் சைடில் வந்து பசிபிக் ஓசன் இருக்குது. இந்த பசிபிக் ஓசன் நெருப்பு வளையம், அதனுடைய சைடு முழுவதுமே எரிமலை வெடிக்கக்கூடிய சாதகக்கூறுகள் இருக்கின்றது. ஆகவே இதனை வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைப்பார்கள். Distribution of volcanoes in the world. Volcanoes are located in a clearly defined pattern around the world. They are closely related to regions that have been instantly folded or faulted. There are about 600 active volcanoes and thousands of dormant and extinct ones. They occur along the coastal mountain ranges, as also island sand in the midst of oceans, but there are a few in the interior of continents. The volcanic belts are also the principal earthquake beds of the world. There are 3 major zones of volcanic activities in the world. They are the circum-Pacific belt, number 2, the mid-continental belt, number 3, the mid-Atlantic belt. சுமார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கானோஸ் இன் தி வேர்ல்டு, உலக எரிமலை பரவல். எரிமலைகளுடைய அமைவிடத்தை பொறுத்து அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபட்ட பகுதிகளில் தான் எரிமலை ஏற்படுகின்றது என்று நாம் படித்தோம். There are about 600 active volcanoes. சுமார் 600 செயல்படும் எரிமலைகள் காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான செயல்படாத எரிமலைகளும் காணப்படுகின்றது. அழிந்த எரிமலைகளும் உண்டு. Thousands are dormant and extinct ones. செயல்படாத எரிமலை, அழிந்த எரிமலைகள் இவையாவும் இங்கு காணப்படுகின்றது. இவை பெரும்பாலான எரிமலை மலைகள் எல்லாம் கோஸ்டல் மவுண்டன் ரேஞ்சஸ், கடற்கரை மலைப்பகுதிகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு சில எரிமலைகள் மட்டுமே உள்நாடுகளில் காணப்படுகிறது. உலகின் எரிமலை பிரதேசங்களே முக்கிய ஒரு நில அதிர்வு பகுதிகளாக விளங்குகின்றது. உலகின் 3 முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளது. நம்பர் 1, தி சர்க்கம் பசிபிக் பெல்ட், பசிபிக் வளைய பகுதி. நம்பர் 2, த மிட் கான்டினென்டல் பெல்ட், மத்திய கண்ட பகுதி. நம்பர் 3, த மிட் அட்லாண்டிக் பெல்ட், மத்திய அட்லாண்டிக் பகுதி. இவ்வாறு 3 பகுதிகள் காணப்படுகின்றது. நம்பர் 1, சர்க்கம் பசிபிக் பெல்ட். This is the volcanic zone of the convergent oceanic plate boundary.
It includes the volcanoes of the eastern and western coastal areas of Pacific Ocean. This zone is popularly termed as the Pacific Ring of Fire, which has been estimated to include 2/3 of the world's volcanoes. பசிபிக் மலைய பகுதி. இந்த எரிமலை பகுதியானது குவிய கடல் தட்டின் எல்லை பகுதியில் அமைய பெற்றுள்ளது. கன்வர்ஜென்ட் ஓசியானிக் பிளேட் பவுண்டரி, குவிய கடல் தட்டின் எல்லை பகுதி. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலை தவிர கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோர பகுதிகள் இந்த பசிபிக் வளைய பகுதி காணப்படுகிறது. இதனுடைய 3/2 பகுதி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஆக இருக்கின்றது. இதனை பசிபிக் நெருப்பு வளையம் என்று நாம் அழைக்கின்றோம். 3/2 பகுதி எரிமலைகள் இப்பகுதியில் காணப்படுகின்றது. Number 2, mid-continental belt. This is the volcanic zone of convergent continental plate boundaries that includes the volcanoes of alpine mountain chains, the Mediterranean Sea, and the fault zone of Eastern Africa. The important volcanoes are Vesuvius, Stromboli, Etna, Kilimanjaro, and Kenya. Surprisingly, the Himalayas have no active volcanoes at all. மத்திய கண்ட பகுதி. கண்ட தட்டுகள் குவியும் எல்லை பகுதியில் உள்ள இந்த எரிமலை பகுதியில் அல்பைன் மவுண்டன் செயின்ஸ் என்ற ஒரு மலைத்தொடரான இருக்கின்றது. அல்பைன் மலைத்தொடரானது இருக்கின்றது. மத்தியதரை கடல் பகுதி மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பிளவு பகுதி இவை இந்த மத்திய கண்ட பகுதியாக காணப்படுகின்றது. குறிப்பாக மத்திய கண்ட பகுதியில் மத்தியதரை கடல், அல்பைன் மலைத்தொடர், வட ஆப்பிரிக்காவின் பிளவு பகுதி, இந்த 3 பகுதிகளும் மத்திய கண்ட பகுதிகளாக இருக்கின்றது. இங்கு அதிகமாக இந்த எரிமலையானது காணப்படுகின்றது. குறிப்பாக முக்கிய எரிமலைகளான வெசூவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமாஞ்சாரோ அண்ட் கென்யா, இந்த எரிமலைகள் காணப்படுகின்றது. ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இமயமலை பகுதியில் ஒரு செயல்படு எரிமலையும் இடம்பெறவில்லை. இமாலயன் மலைத்தொடரில் ஒரு செயல்படக்கூடிய எரிமலை கூட கிடையாது. இது எல்லா மக்களுக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. Number 3, mid-Atlantic belt. This belt represents the divergent boundary of plates located along the mid-Atlantic ridges. Volcanoes of this area are mainly of fissure eruption type. Iceland is the most active volcanic area and is located on the mid-Atlantic ridge. St. Helena and Azores Island are the other examples. மத்திய அட்லாண்டிக் பகுதி. இந்த விலகி செல்லுகின்ற தட்டுகளின் எல்லை பகுதியான மத்திய அட்லாண்டிக் பகுதி, இந்த பகுதியில் குழாய் வடிவ எரிமலை காணப்படுகின்றது. குழாய் வடிவ எரிமலை. Volcanoes of this area are the mainly fissure eruption type. குழாய் வடிவ எரிமலை. மத்திய அட்லாண்டிக் குன்று பகுதியில் உள்ள ஐஸ்லாந்தில் ஒரு செயல்படும் எரிமலை அமைந்துள்ளது. சென்ட் ஹெலீனா and Azores Island are other examples. அசோர்ஸ் தீவுகள் இப்பகுதிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சம்மரி, இதனுடைய சுருக்கம், இந்த பாடப்பகுதியினுடைய சுருக்கம். The Earth's interior structure is compared with that of an apple. புவியினுடைய உள் பகுதி ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடப்படுகிறது.
The crust is the outermost layer of the earth. புவியினுடைய வெளிப்புற அடுக்கு புவியினுடைய மேலோடு என்று அழைக்கப்படுகிறது. The upper part of the earth crust is sial. புவியினுடைய மேலோடு சியால் என்று அழைக்கப்படுகிறது. சிலிக்கா மற்றும் அலுமினியம் என்ற தாதுக்களை உள்ளடக்கியது. The upper part of the earth crust is called sial. The lower part of the earth crust is sima. சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் உள்ள தாதுக்கள் உள்ளடக்கிய பகுதி புவியின் மேலோட்டினுடைய கீழ்ப்பகுதி ஆக சிமா. The mantle is about 2900 kilometers thick. கவசமானது சுமார் 2900 கிலோமீட்டர் அடர்த்தி உடையது. The lithosphere is broken into a number of plates known as the lithospheric plates. பாறைக்கோள உடைப்பால் ஏற்படும் தட்டுகளை பாறைக்கோள தட்டு என்று அழைக்கின்றோம். Plates. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. புவி அதிர்வு அலைகளை அளவிட கூடிய ஒரு கருவி சிஸ்மோகிராஃப் என்று சொல்லக்கூடிய கருவி புவியினுடைய அதிர்வு மானி என்று அழைக்கக்கூடியது. புவியினுடைய அதிர்வை அளக்கக்கூடிய ஒரு கருவியினுடைய பெயர் தான் சிஸ்மோகிராஃப், புவி அதிர்வு வரைமானி. சுனாமி இஸ் காஸ்ட் பை அன் அண்டர் வாட்டர் எர்த்குவேக். கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கமானது சுனாமி என்று அழைக்கப்படுகிறது. சுனாமி என்பது பேரலை, ஜப்பானிய சொல். A volcano is bend or opening in the earth crust through which magma comes out. புவியினுடைய மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்ல துளை வழியே வெப்பம் மிகுந்த பாறை குழம்பானது வெளியே வருகின்றது. இதனை தான் நாம் எரிமலை வெடிப்பு என்று அழைக்கின்றோம், a volcano என்று அழைக்கின்றோம். The shape of a volcano depends on the type of lava and force of the eruption. லாவாக்களுடைய தன்மை, அதனுடைய வெளியேற்றம் ஆகியவற்றை பொறுத்து எரிமலைகளுடைய வடிவமானது தீர்மானிக்கப்படுகின்றது. There are 3 major zones of volcanic activity in the world. உலகின் 3 முக்கியமான எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளது. Thank you.